பழனியில் இருந்து மதுரைக்கு புறப்பட்ட பாஜக மகளிர் அணியினர் கைது செய்யப்பட்டு தனியார் திருமண மண்டபத்தில் அழைத்து வைக்கப்பட்டுள்ள நிலையில் பின்னர் அருகே செயல்பட்டுக் கொண்டிருந்த மதுபான கூடத்திற்குள் தலைவர் கனகராஜ் தலைமையிலான பாஜகவினர் உள்ளே சென்றனர். அப்போது மதுபான கூடத்திற்குள் பணியாளர்கள் உட்பட சிலர் இருந்தனர். பாஜகவை கண்டவுடன் அங்கு இருந்தவர்கள் வேகமாக வெளியேறினர். அப்போது 24 மணி நேரமும் நடைபெறும் மதுபான விற்பனையை தடுக்க முடியாத காவல்துறையினர் பெண்களுக்கு நீதி கேட்டு போராட்டத்திற்கு சென்ற பெண்களை தீவிரவாதிகள் போல கைது செய்வது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறினார். தமிழ்நாட்டினுடைய அரசாங்கம், காவல்துறை, திமுக அரசாங்கம் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க பாத்தியா? காலையில 9 மணிக்கு பப்ளிக்கா திறந்து வச்சு கதை நடந்துட்டு இருக்கு. இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு வெளியில. 50 போலீஸ், 10 காவல் ஆய்வாளர்கள், டிஎஸ்பி இதுதான் தமிழக அரசாங்கம் இன்றைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய லட்சணம். கேவலமான இந்த அரசாங்கத்திற்கான சாட்சி இந்த மகளிர் பாதிக்கப்பட்டாங்கிறதுக்காக இன்றைக்கு பேரணிக்கு செல்ல முயன்ற பெண்கள் 15 பேர்த்த கைது செய்து மண்டபத்துல தங்க வச்சிருக்காங்க. அதே மண்டபத்துல அதே காம்ப்ளெக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய கடையில இப்ப 50-100 போலீஸ் வெளியில பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துல பிராண்டிக்கிற 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்கு. இதுதாங்க இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய உண்மையான லட்சணம், இந்த சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய லட்சணம். 100 போலீஸ் உட்கார்ந்து இருக்கக்கூடிய காம்பவுண்டுக்குள்ள 24 மணி நேரமே இன்னைக்கு சாராய விட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கேட்டு போனவங்களை கைது செய்து உள்ள வச்சிருக்காங்க. தயவு செய்து மக்கள், தமிழ்நாட்டுடைய மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். நன்றி. அப்படியே அங்கிட்டு எடுங்க, அந்த காம்பவுண்ட் அங்கிட்டு எடுங்க. ஒரே காம்பவுண்ட் தான் எடுங்க. எனக்கு அதை கூட லைவ் எடுப்பா, ஏறுப்பா யாரும் ஒருத்தர் லைவ் கூட எடுப்பான். இந்த ஒரு காம்பவுண்ட் தான். தினமுல்லை செய்திகளுக்காக பழனி செய்தியாளர் தங்கராஜ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.